ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் கொடுத்து வாங்கிறோம். ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்லாம் வந்து இப்போ 16,000 கிடைக்குது. சாதாரண மிஷினே 10,000 12,000 சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வாஷிங் மிஷினை வாங்கிட்டு நம்ம கண்ட துணியெல்லாம் தூக்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாஷிங் மிஷின் வந்து கராப் ஆயிரும். அதனால் அது வந்து கெட்டு போயிடும். வாஷிங் மிஷின் உடஞ்சி போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதெல்லாம் எந்த மாதிரி துணி சாதாரணமாக ஒரு நார்மல் துணியை மட்டும்தான் நீங்கள் போடணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த துணியை போடலாம் போடக்கூடாது, அதை பற்றி எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம், அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். அது வந்து மேலே வந்து தண்ணி பட்டால் கூட இருக்கும். அந்த மாதிரி துணியெல்லாம் கண்டிப்பாக போடவே போடக்கூடாது. அதுமாதிரி நிறைய ட்ரெஸ்ஸில் ஜிப்புகள்லாம் இருக்கும். அந்த ஜிப்பு வந்து ஓங்கி வைக்கும்போது டப்பு 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 டப்புன்னு சத்தம் கேட்கும். அப்போ அது இது வந்து கீச்சி மிஷின்கள் கூட வந்து இருக்கும். அதே சமயம் நான் அந்த துணியும் வம்பா போயிடும். அந்த மாதிரி துணிகள்லாம் நீங்கள் போடவே கூடாது. காட்டன் துணி, பாலிஸ்டர் துணி சாதாரணமாக வந்து நம்ம போடுறோம். போடும்போது பார்த்து வந்து ரவுண்டுக்குள்ளே தான் வந்து போடணும். அதே மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க. நிறைய டிசைன்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிகள் அப்படி இப்படி டெக்கரேஷன் வந்து நிறைய வந்து டிசைன் வந்து எக்கச்சக்கம் வச்சுருப்பாங்க. பாசிமணி மாதிரி பாசிகள் வச்சு அந்த மாதிரி துணியெல்லாம் கண்டிப்பாக போடவே கூடாது. அந்த ட்ரெஸ்ஸும் வம்பா போயிடும். அதே சமயம் மிஷினும் வம்பா போயிடும். அதனால் அதெல்லாம் வந்து நம்ம கையால் தான் துவைக்கணும். அதிலே வந்து போட்டிருப்பாங்க கையால் தான் அதை துவைக்கணும், வாஷிங் மிஷினில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து நிறைய துணிகள்லாம் அந்த மாதிரி துணிகள் நார்மலாக உள்ள துணிகள் மட்டும்தான் நீங்கள் வந்து போடணும். இந்த மாதிரி துணிகள்லாம் வந்து கண்டிப்பாக வாஷிங் மிஷினில் வந்து போடவே கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போடும்போது வாஷிங் மிஷின் மேலே பட்டு அது உடஞ்சி போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி போடாதீங்க. அதேமாதிரி கரை அப்படின்னா சாதாரண கரை உள்ளது மட்டும்தான் நீங்கள் மிஷினில் வந்து போடணும். அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தமானதெல்லாம் வந்து போடாதீங்க. ஏன்னா வாஷிங் மிஷின் சுற்றும்போது சூடு ரொம்ப அதிகமாகிடும். அந்த கெமிக்கல் பட்டு தீப்பிடிக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி துணிகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து போடாதீங்க. அதே மாதிரி சில இதில் நிறைய பெரிய பெரிய ஜிப்புகள்லாம் இருக்கும். அந்த ஜிப்புகள்லாம் நீங்கள் போடும்போது என்னாங்க டப்பு டப்புட்டு சத்தம் கேட்கும். அது வந்து அப்படியே மிஷினில் வந்து கீச்சக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி துணிகள் வந்து போடக்கூடாது. இதனால் வந்து வாஷிங் மிஷின் தான் வச்சுருக்கோமே, எல்லா துணியும் நம்ம போட்டு துவைச்சிடலாம், என்னத்துக்கு போட்டு கையால் துவைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வாங்கின வாஷிங் மிஷினை வந்து கொஞ்சம் வருஷமாக நம்ம ஓட்டணும் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக தான் வந்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ க்ளீனிங் இருக்குது. அந்த க்ளீனிங்லாம் போட்டு அப்பப்போ பண்ணால் மட்டும்தான் வந்து வாஷிங் மிஷின் நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு ஒன்றுமே பண்ணலைன்னா அது சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும். அதனால் மிஷினை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. எல்லா துணியும் அதில் கொண்டு அதுமாதிரி அழுக்கு துணி, ரொம்ப அழுக்கான துணிகள் சில பேர் வந்து பார்த்துருக்கேன். அந்த கார்பெட்டு அந்த இது சமையலுக்குள்ளே கிச்சன் அதெல்லாம் வந்து பிசுக்குனால உள்ள கொண்டு போட்டிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிசுக்கு ஃபுல்லாகவே மிஷினில் வந்து ஒட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்குகள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸு மேலே வந்துடும். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி துணிகளில் அந்த கார்பெட்டு அப்படிலாம் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வந்து மிஷினில் வந்து போடவே போடாதீங்க. எல்லாருமே இதை வச்சு போடுறாங்க. அதே மாதிரி எக்கோ க்ளீன்னு இருக்கும். அதாவது அப்பப்போ வந்து அதிலே வந்து பார்த்தா சீரோவில் வந்து சோப்பில் வந்து காட்டும். அதான் க்ளீன் பண்ணுறது. எல்லா துணியும் போடுறதுனால அழுக்குகள் வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் நாள் கழித்து அந்த அழுக்கே திரும்ப திரும்ப துவைக்கும்போது நம்ம ட்ரெஸ்ஸில் வரும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு இருக்கும். சாதாரண ஒரு வாஷிங் மிஷினை போட்டு அதில் கொஞ்சம் சோப்பை ஊற்றி வந்து போட்டுருங்க. நல்லா க்ளீன் பண்ணி வந்துடும். வெறும் வாஷிங் மிஷினை போட்டு அது எந்தெந்த மிஷினோ அதுக்கு தக்கன இருக்குது. அந்த எக்கோ க்ளீன் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மிஷின் வந்து சூப்பராக வந்தாயிரும். அந்த மாதிரி இது பண்ணுங்கள். இப்படி நிறைய வந்து இருக்குது. அதுபடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும். அதனால் எந்தெந்த துணியை போடக்கூடாது, பார்த்து போடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு மிஷின் தான் இருக்கேன், நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் போட்டிங்கன்னா மிஷின் தான் வந்து சீக்கிரமே அது கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தயவுசெய்து நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுங்க. ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரும். வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் தான் மானிட்டைசேஷன் வாங்க முடியும். அதனால் நிறைய சேனல்கள் வந்து எல்லாமே போட்டிருந்தாலும் சரி, நானும் வந்து பார்த்தோன்னா என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சேனலில் வந்து பேசி பேசி போடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த பேசி பேசி போட்டு உங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். யாராவது வந்து ஆயிரக்கணக்கில் பார்க்காட்டாலும் வந்து 1 2 பேர் பார்த்தா கூட போதும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். அதனால் தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி வாஷிங் மிஷினை நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வாஷிங் மிஷின் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நீடிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ஒரு சோப்பெல்லாம் வந்து போடாதீங்க. நல்ல கொஞ்சம் வந்து நல்ல ஒரு பைசா கொடுத்து வந்து லிக்விட் சோப்போ இந்த சோப்பு பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலையில் வாங்குறாங்க. அப்போ வந்து கம்மி விலை வாங்கினாலும் அந்த சில சோப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஒரு சோப்புகள்லாம் நீங்கள் போடணும். போட்டால் மட்டும்தான் வந்து இருக்கும். நல்ல தரமான சோப்பாக அப்படி பார்த்துட்டு அதுக்கு தக்கனது தான் வந்து நீங்கள் வந்து போடுங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாங்கின பொருள் வந்து எப்போவுமே ரொம்ப வருஷம் நீரட்டாலும் ஓரளவாவது வரணும். அதனால் இப்படிலாம் பின்பற்றினா மட்டும்தான் வாஷிங் மிஷின் வந்து நல்லாயிருக்கும். வாக்கிங் போயிருந்தேன். வாக்கிங் போகும்போது சரி வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே எடுத்து உங்களுக்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது சொல்லி வாக்கிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பார்க் அங்கே இங்கே எல்லா இடமே இந்த வீடியோ எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பேசி வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டிலேயே உட்காந்து நம்ம வந்து போடுறதோட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி ரெக்கார்டு மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கும் உங்களுக்கும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு தான்